ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் டு கிளீனிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான தொக்கு ரெசிபி. இந்த சீசனில் அதிகமாக கிடைக்கக்கூடிய முருங்கைக்காய் தொக்கு. இது பண்ணுறது ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப ஹெல்தி. முருங்கைக்காயில் ரொம்ப ஹெல்த்திங்க, உடம்புக்கு நல்லது. உங்கள் வீட்டில் சின்னவங்களோ பெரியவங்களோ முருங்கைக்காய் கொடுத்து பழகுங்க. முருங்கை மரத்தில் அதோட இலையிலேருந்து தண்டுலேருந்து வேர்லேருந்து காய் பூண்டு எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் பெரியவங்க இருந்தாலும் சாப்பிட வைங்க. ஓகே, நான் எப்படி பண்ணேன்னு ஷேர் பண்ணுறேன். கடாயை சூடு பண்ணிவிட்டு இதில் 3லேருந்து 4 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் வழக்கம் போல் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், ஜீரகம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இதில் ஒரு 7லேருந்து 8 பல் பூண்டை நான் நல்லா தட்டிட்டு சேர்த்துருக்கேன். பூண்டை சேர்த்து செய்யுங்க, ஸ்மெல் நல்லாயிருக்கும். பூண்டை லேசாக வதக்கிட்டு இதில் ஒரு 8லேருந்து 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயத்தை as usual நல்லா வதக்கிக்கலாம். நல்லா முருக வதங்கணுன்ற அவசியம் இல்லை. வெங்காயம் நல்லா கலர் மாறிட்டு கண்ணாடி பதம் வந்தால் போதும். ஸோ லேசாக இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இதில் புளிப்புக்காக நான் புளி சேர்க்க போகிறதில்ல. ஸோ தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி மட்டும் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க, அப்போ சீக்கிரமாக மேஷ் ஆகிடும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். ஸ்டவ்வை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இதை மூடி போட்டு நம்ம குக் பண்ணோன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். ஸோ இதை கவர் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நான் அப்படியே விட்டுறேன். ஒரு 10 நிமிஷத்துலேயே வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு, எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இதை லேசாக நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது நீங்கள் தக்காளி சேர்க்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக புளி கரைச்சி சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கப்புறமா நான் 2 பெரிய முருங்கைக்காவும் அது கூடவே 2 கத்திரிக்காவும் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் முருங்கைக்காய் மட்டுமே வச்சுமே செய்யலாம். பட் கத்திரிக்காய் சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் எனக்கு கிடைச்சது, முருங்கைக்காயும். ஸோ 2த்தையும் சேர்த்து நான் செஞ்சுருக்கேன். இப்போது இதில் இந்த காய் வேகிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கூடவே 1 கிளாஸ் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். முதல்ல காயை நல்லா நம்ம வேக வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறமா தான் மசாலாஸ் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ கூடவே 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இதை இப்போ நம்ம கவர் பண்ணிவிட்டு 10லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா குக் பண்ணணும். காய் நல்லா சாஃப்டாக நமக்கு வேகணும். நீங்கள் எப்போயுமே முருங்கைக்காய் குக் பண்ணும்போது காய் சரியாக வேகாமையே மசாலா புளி எல்லாம் சேர்த்துட்டிங்கன்னா, புளி சேர்த்துட்டோம்னா நமக்கு காய் அந்தளவுக்கு வேகாது. நம்ம எப்படி எந்த ஸ்டேஜில் புளி சேர்த்தோமோ அதே ஸ்டேஜில் தான் இருக்கும். இப்போ காய் பாதியில் வெந்துட்டு நீங்கள் புளி சேர்த்துட்டிங்க அப்படின்னா அது பாதி வெந்த மாதிரி தான் இருக்கும், சாஃப்டாகவே இருக்காது. ஸோ காய் நல்லா நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா மசாலா புளியெலாம் சேர்த்தோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ எனக்கு முருங்கைக்காயில் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு, கத்திரிக்காயும் வெந்துருச்சு. ஸோ நான் காயெல்லாம் இந்த மாதிரி 2 உடச்சி விட்டுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் முருங்கைக்காயில் இந்த அளவுக்கு பிரிஞ்சு இருந்தால் தான் அது தொக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் உடைக்க வேணால் முழுசாகவே இருக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இதை நான் உடச்சி இட்டுட்டு கூடவே குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. புளி சேர்க்கறதா இருந்தால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் புளி சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது நம்ம தண்ணி சேர்த்துருந்தோம் இல்லையா, அதனால் நமக்கு கொஞ்சம் தண்ணி இருக்குது. இதை நம்ம நல்லா ட்ரை ஆகி திக்காகி தொக்கு மாதிரி வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். ஸோ மசாலா சேர்த்து கலந்துட்டு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூடி போட்டுருங்க. 5 நிமிஷத்தில் நமக்கு நல்லா திக்காகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு திக்காகி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான முருங்கைக்காய் தொக்கு ரெடி. வாசம் வீடு ஃபுல்லாக உங்களுக்கு முருங்கைக்காய் ஸ்மெல்லு செம்மையாக வரும். இது அப்படியே நீங்கள் சாதத்து கூட பிசைஞ்சும் சாப்பிடலாம், ரசம் சாதம் கூட வச்சும் சாப்பிடலாம். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன முருங்கைக்காய் ரெசிபி பண்ணுவீங்க அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.